ஹாய் கைஸ், இன்னிலேருந்து நம்ம ஒரு சூப்பரான ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். பார்க்க உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும். அந்த மாதிரி ஒரு ட்ராமாவை தான் கொண்டு வந்திருக்கேன். நம்பி பாருங்க, கண்டிப்பாக இந்த ட்ராமா கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கே அவ்வளோ பிடிக்கும். சரி, ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓப்பனிங் சீனில் 1991 வருஷம் மெய்வான்கிற ஊரை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப முடியாமல் நிறையா அடியெல்லாம் பட்டிருக்கவளுக்கு, பாட்டி நான் உங்ககிட்டயே வரப்போகிறேன். இனிமேலும் என்னால் இதை தாங்கிக்க முடியாது. வாழ்கிறதுக்கான எத்தனையோ வழியை நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். இனிமேலும் என்னால் முடியாது. அந்த ஆளை விட்டும் இந்த ஊரை விட்டும் என்னால் போகவே முடியலை. இப்போ என்கிட்ட மிஞ்சி இருக்க சக்தியை வச்சு என்னால் இதை மட்டும்தான் பண்ண முடியும். இந்த வழியை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இப்போ கூட எனக்கு யார்கிட்ட குட் பை சொல்லணும்னு கூட தெரியல. ஸோ 17 வயசுள்ள எனக்கு நானே எழுதிக்கிறேன்னு சொல்லி இவளுக்கு இவளே லெட்டர் போடுற மாதிரி தான் அந்த பாக்ஸில் போடுறா. ஒருவேளை என்னோட வாழ்க்கை திரும்ப ஆரம்பிச்சதுன்னா எனக்கு சூஸ் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புறேன்னு சொல்லிட்டு உள்ள இருக்க அந்த லெட்டரை காட்ட இவளும் இங்க குட் பை சொல்ல ஆளையே காணோம். அங்க ஒரு பூனை மட்டும்தான் இருக்கு. அப்படியே கட் பண்ணி 2026 பெய்ஜிங்ல காட்டுறாங்க. ஒரு கைவிடப்பட்ட இடம் மாதிரி இருக்கு. அங்க ஒரு வாட்ச்மேன் இருக்காரு. நான் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல கூட அந்த ஆரஞ்சு கலர் பூனை இருக்கு. அப்போன்னு பார்த்து யாரோ கதவை உடைக்கிற மாதிரி சவுண்டு கேட்க திரும்பவும் நீங்க வந்துட்டீங்களான்னு சொல்லி திட்டிக்கிட்டே அவரு போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு போஸ்ட் பாக்ஸ் மேல டக்குன்னு வந்த பூனை தெரிச்சு ஓடிட்டு இருக்கு. இந்த பூனைக்குட்டி அடிக்கடி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ லிங்க் இருக்கும் போல. இப்ப அப்படியே கட் பண்ணா இன்னைக்கு காலையில நடந்ததை காட்டுறாங்க. இது நைட் நடந்தது. அதே போஸ்ட் பாக்ஸ் பக்கத்துல ஒரு தாத்தா உட்காந்துட்டு இருக்காரு. இந்த மொத்த இடத்தையும் இடிச்சு புதுசா ஏதோ கட்ட போறாங்க போல. பட் இன்னும் இடிக்காம வச்சிருக்காங்க. இப்ப தாத்தாவை பார்த்தா அந்த வாட்ச்மேன் வந்து, இப்படியே டெய்லியும் வந்து இங்க உட்காந்துக்கிட்டே இருக்கீங்களே, நீங்க மட்டும் போகலன்னா எனக்கு இங்க வேலையே போயிடும். என்னை பார்த்தா பாவமா தெரிலன்னு கேட்க, உன் வேலையை பார்ப்பாங்கிறாரு. இங்க வேற யாரும் வராம பாத்துக்கிறது தான் என் வேலையே. இந்த வேலை எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஈஸியா கிடைச்சிடல. சரியா? உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணும் கேட்கணும்னா என் பாஸ் கிட்ட போய் கேளுங்க. தயவு செஞ்சு என்ன டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்ல. இன்னைக்கு டேட் என்னன்னு கேட்குறாரு. அது எனக்கே தெரிலையா. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா தொடர்ந்து நம்ம மீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல. அப்போ ஃப்ரெண்டுன்னு தானே அர்த்தம். என்கிட்ட சொல்லுங்க, எதுக்காக டெய்லியும் இங்க வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்க, நான் ஒரு லெட்டருக்காக வெயிட் பண்றேன்னு சொல்றாரு. லெட்டரா? இந்த காலத்துல யார் லெட்டர் போடுறா? இந்த மெயில் பாக்ஸே ஃபேக்கா இருக்கும் போலன்னு சொல்ல தாத்தா கோவம் வந்துருச்சு. என்ன சொன்ன? இது உண்மையானதுன்னு சொல்லி கத்த, உண்மைதான். இன்னைக்கு எந்த லெட்டரும் வரல, நாளைக்கு வாங்க போங்கன்னு சொல்ல தாத்தா அவரை பிடிச்சி தள்ளி விட்டு அந்த மெயில் பாக்ஸ் பக்கத்துல தான் போய் நின்றுட்டு இருக்காரு. தாத்தாவோட பொண்ணு வந்ததும், போமா போய் சீக்கிரம் உன் அப்பாவை கூப்பிட்டு கிளம்பு, வெளியவே விடாத, எப்போ பார்த்தாலும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு நினைப்பேன். ஏன்ப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவாங்க வாங்கப்பான்னு சொல்லிட்டு விடாப்படியே இழுத்துட்டு வரா. இவளோட பேரு நியான். கரெக்டா 2 பேர் வந்து எப்போ வீட்டை காலி பண்ண போறீங்கன்னு திட்ட, நான் காலியை பண்ண மாட்டேன் போடான்ட்டு தாத்தா உள்ள போயிட்டு இருக்காரு. ஐயோ சாரிங்க சார், அவர் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வந்திருக்காரு. ஹார்ட்ல பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. டிக்கெட் எல்லாம் கூட வாங்கிட்டேன். சீக்கிரமா போயிடுவோம், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்ல, எப்போ பார்த்தாலும் இதை ஏதோ சொல்லிட்டு இருக்க, இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது, என் அப்பா கிட்டேயும் சேர்ந்து பேசிட்டு உங்களுக்கு சைன் போட்டு அனுப்புறேன், ரொம்ப குளிர் அடிக்குதுல, நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அப்பா கிட்ட வந்து உங்க ஐடியா கொடுங்கன்னு சொல்லி கேட்டா அவர் பேசவே மாட்டேங்கிறாரு. அப்ப சரி நான் எடுக்கிறதா முடிவுன்னு மியாங்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, உன்னோட கார் கொஞ்சம் தேவைப்படுது, நானும் என் அப்பாவும் பெய்ஜிங்கே போக போறோன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு பேக் பண்ணிட்டு இருக்கேன், நான் இங்கிருந்து எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்றாரு. போய் தான் ஆகணும், இல்லைன்னா இங்கேயே இருந்து நம்ம குட்டிச்சவரா தான் போவோம். இரு நான் மிங்சியோ கிட்ட பேசுறேன்ட்டு தாத்தா போக, எதுக்கு அவன்கிட்ட பேசுறீங்க, நாங்க எப்போ பிரேக்கப் பண்ணிட்டோன்னு சொல்லும் போது, ஏன் பிரேக்கப் பண்ணீங்கன்னு கேட்டா, நான் அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்குறேனாமா, நீங்களும் பெய்ஜிங் வரமாட்டீங்க, இங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் அங்கிருந்து அடிக்கடி வர மாதிரி இருக்கும், அப்படி அடிக்கடி வந்தா எனக்கு வேலையே அங்கிருந்து போயிடும்ல, சரி நான் மருந்து போட்டுக்கிறேன்ட்டு போகவும், எதுக்கு மருந்து போடுறீங்க, டாக்டர் கூட பார்க்க வர மாட்டேங்கிறீங்க, இதை போட்டு மட்டும் என்ன பிரயோஜனம்னு திட்டேன். பார்த்தாலே தாத்தா பாவமா இருக்காரு. யூசி யாங், இன்னைக்கு நீங்க என்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறீங்க. ஏதோ லெட்டருக்கு வெயிட் பண்றேன்னு சொல்றீங்களே, அந்த லெட்டரை எழுதுறது யாருன்னு சொல்லி கேட்க, நான் லெட்டருக்கு வெயிட் பண்ணல, நான் தான் லெட்டர் போட போறேங்கிறாரு. இனி உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட், நாளைக்கு நம்ம போறோன்ட்டு அவ பிடிவாதமா உட்காந்துக்க, நான் போய் மெடிசன் போடுறேன் போமான்னு சொல்லிட்டு அவரு ரூம்ல போய் உட்காந்துட்டு ஏதோ ஒரு லெட்டரை எழுதி பேக் பண்றாரு. இங்க இவ பேக் பண்ணிட்டு இருக்கா திங்ஸ. இப்ப விடிஞ்சதும் வாங்கப்பா போலான்னு சொல்லிட்டு எழுப்ப வந்தா ஆளையே காணோம். பார்த்தா ஒரு லெட்டர் இருக்கு. அதே நேரம் உன்னை கோவப்படுத்துறதோ உனக்கு இடையூறா இருக்கிறதோ என்னோட விருப்பமும் கிடையாது. எனக்கு வந்த இந்த நோய் பெரிய விஷயம் இல்லை, அதை நான் சமாளிச்சுப்பேன். அதை விட ஒரு முக்கியமான விஷயத்த நான் பண்ணியே ஆகணும். அதை பண்ணி முடிச்சதும் கண்டிப்பா நானே திரும்பி வந்துருவேன்னு சொல்லிட்டு லெட்டரை எழுதி வச்சுட்டு தான் எங்கேயோ போயிட்டாரு.
இப்போ நேராக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்க்கும்போது சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தா அந்த மெயில் பாக்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்காரு. அதுவும் பின்னாடியிலேருந்து மட்டும்தான் தெரியுது. பட் அந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாகவே நாங்கள் தேடிட்டோம், அங்கே யாருமே கிடையாது. ஏதாவது க்ளூ கிடைச்சா உங்களுக்கு சொல்லி அனுப்புறோன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. அந்த பில்டிங்கெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாட்ச்மேனை வேற போட்டிருக்காங்க இல்லையா? அவர் நம்ம ஹீரோனை பார்த்ததும் உன் அப்பாவை காணன்னு தானே வந்திருக்கேன்னு கேட்க, உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்குறியா? நான் லூஸ் எல்லாம் கிடையாது, உங்ககிட்ட உண்மையை தான் சொல்ல போறேன். நீ என்ன நம்புறேன்னா சொல்லுவேன்னு சொல்ல. சரி சரி உங்களை நம்புறேன், என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்கும்போது, நேற்று நைட் நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன்னு அந்த கதையை சொல்றாரு. ஸ்டார்டிங் சீன்ல இவர் தூங்கிட்டு இருக்கும்போது கதவு உடைச்ச சவுண்டு கேட்டுச்சல, அந்த சீன் தான் இது. இந்த தாத்தா பாரு நைட்டு கூட தூங்க விட மாட்டேங்கிறாரு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருங்கன்னு திட்டிக்கிட்டே வந்து பார்த்தா நான் லெட்டர் போட தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. சரி சரி போட்டதும் கிளம்பிடணும்னு சொல்ல, சரின்னு தாத்தாவும் அந்த லெட்டரை போட இவனும் அதை பார்க்குறான். பட் திரும்பி பார்த்தா தாத்தாவையே காணோம். தாத்தா என்ன ஒளிஞ்சு விளையாட்டு விளையாடுறீங்களா என்னன்னு சொல்லிட்டு இவன் சுற்றி முற்றி தேட ஆளையே காணோம். டக்குன்னு அந்த இடத்துல இருந்து ஒரு பூனை ஓட பயந்து போயிட்டாரு. அந்த போஸ்ட் பாக்ஸ்ல இருந்தும் ஏதோ ஒரு சவுண்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த லெட்டரை காணும்னு சொல்றீங்களா? நீ உள்ள பார்த்துட்டு இருக்க. இவளுக்கு சுத்தமா இதுல நம்பிக்கையே இல்லை. கரெக்டா அவர் எங்க பார்த்தீங்கன்னு ஞாபகப்படுத்தி சொன்னா போலீஸ்கிட்டையாவது நான் சொல்லுவேன்னு கேட்க, நீ நம்புவேன்னு சொன்னதால தானே உன்கிட்ட சொன்னேன், உன்கிட்ட போய் சொல்றதால எனக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த இடமே சரியில்லவா போலான்னு கூப்பிட்டா இவ வர மாட்டேங்கிறா. பா எங்க இருந்தாலும் வந்துருங்க, நம்ம இங்கேயே இருந்துக்கலாம், இனிமேல் இந்த ஊரை விட்டே போவேனா நல்லா மெசேஜ் பண்ணி பாக்குறா. ரீச்சே பண்ண முடியல அவரை. திரும்பவும் அந்த பூனை வர பத்திய இதான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவர் எழுப்பி விட பார்க்க அந்த போஸ்ட் பாக்ஸ்ல இருந்து ஒரு சவுண்டு வருது. என்னன்னு போய் ஓபன் பண்ணா உள்ள இருந்து லெட்டர் விழுகுது. அப்போ இதுதான் அந்த ரிப்ளை லெட்டரான்னு எடுத்து பார்க்க அந்த வாட்ச்மேன் பயங்கரமா பயந்து போயிட்டாரு. இப்போ நம்ம நியான் கையில கிடைச்சிருக்க லெட்டர் ராமாவோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் போட்டால ஒரு லெட்டரு, அதுதான் இது. இப்போ அப்படியே கட் பண்ணி கதை பாஸ்டுக்கு போகுது. 1991 வருஷம். செம்ம ஸ்டைலா ஆப்பிள சாப்பிட்டு இருக்கானே இவன் தான் நம்ம ஹீரோ. அவங்க கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க. சென்டர்ல இருக்காருல்ல இவரோட பேரு சா. இவர் கூட தான் இவனுக்கு 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தன் வந்து போட்டையெல்லாம் செக் பண்ணிட்டியான்னு கேட்கும்போது அதுக்கு இன்னும் 10,000 தேவைப்படுதுன்னு எக்ஸ்ட்ராவா காசு கேட்க அவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு லெட்டரை கொடுத்துட்டு போறான். அதை வாங்கிக்கிட்டு நேரா நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வரானுங்க. அங்க நம்ம ஹீரோயின் பாட்டி இறந்து போய் 7வது நாள் சடங்கு பண்ணிட்டு இருக்கான். இருடா முடியட்டும்னு சொல்லிட்டு இது இபோவோட வீடான்னு கேட்க அவர் இங்க இல்லைங்கிறா. அப்போ நீ யாருன்னு கேட்கும்போது ஏ ஹாய் டேங், நீ இபோவோட மக தானேன்னு கேட்குறான். இபோ இங்கே இல்லைன்னு மறுபடியும் இவ சொல்ல, உங்க பாட்டியோட ஃபியூனரலுக்கு கூட அவன் வரமாட்டான்னு கேட்கும்போது இன்னைக்கு 7வது நாள் ஆயிடுச்சு இன்னுமே வரலன்னு சொல்ல, அவன் சாமியை கும்பிட்டு இங்க பாரு உன் அப்பா 1000 யுவான் கடன் வாங்கியிருக்காருன்னு கேட்க, என்கிட்ட காசு கிடையாது, யாரு கடன் வாங்கினாங்களோ அவங்க கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்ல, அப்ப சரி பொருளை தூக்குங்கடா, காசை கொடுத்துட்டு உங்க அப்பனை பொருளை எடுத்துக்கோன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எடுக்க, இன்னைக்கு 7வது நாள் சாமி கும்பிடுறோம் தயவு செஞ்சு போங்கன்னு சொல்ல, தோ காசே கிடைச்சிருச்சுன்னு ஜாங் வந்து கொடுக்க, அப்போ இதுவே ஓகே, அடுத்த மாசத்துலேருந்து கரெக்டாக உங்கள் அப்பாவை கடன் கட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போக, என் பாட்டியோட காசுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு கல்லை எடுத்து பின்னாடியே அடிக்க போக கரெக்டாக நம்ம ஹீரோ பிடிச்சிட்டான். கடனை வசூல் பண்ணுறது எங்கள் வேலை, இதை நாங்கள் பண்ணுறோம், அமைதியே இல்லைன்னா முடிவு உனக்கு பிடிக்காத மாதிரி தான் அமையும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்போது ஒரு தாத்தா வண்டியில் நிறைய பொருளை வச்சு தள்ளிட்டு வரும்போது ஒன்று கீழே விழுந்துருச்சு. ஹீரோ அதை எடுத்து வச்சு கொஞ்சம் தள்ளி விட்டு ஹெல்ப் பண்ணுறான். பார்த்தா அந்த வண்டியில் கூட அந்த ஆரஞ்சு கலர் பூனை இருக்கு. இப்போ அடுத்த இடத்துக்கு இதே போல கடன் வசூல் பண்ண வந்திருக்காங்க. வாங் ஒழுங்கா காசை கொடு இல்லைன்னா பொருளை தூக்கிட்டு போயிடுவோன்னு மிரட்ட இவனோட ஆளுங்க வந்துட்டானுங்க. ஹீரோவையும் ஜாங்கியும் அடிச்சு 2 பேரையும் லாக் பண்ணிட்டு கடனை வசூல் பண்ண வந்திருக்கியா, இவர் யாருன்னு தெரியுமா, என்னோட பாஸ், வால் ஆட்டின இங்கேயே புதைச்சிருவேன்னு சொல்ல, எத்தனை நேரம் தான் நானும் அமைதியா இருக்குதுன்னு இவன் ஒரு சிக்னல் தான் கொடுப்பான். பசங்கெல்லாம் சும்மா சிட்டா சண்டை போட்ட ஆரம்பிச்சிட செம்ம மாசா நடந்து முடியுது. நம்ம ஹீரோக்கு தான் கையில் அடிபட்டுருச்சு. டாக்டரை வேணா பார்க்க போலாமான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறான். அப்போ ஓகே நல்லா மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்கூலுக்கு போ, என் மானத்தை வாங்கி விட்டுறாதுன்னு சொல்ல, உங்களுக்காக நான் எதுக்கு டெய்லியும் ஸ்கூலுக்கு போகணும்னு கேட்குறான். எனக்காகவா, எனக்கும் அந்த டீச்சருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. அப்போ நான் இனிமேல் ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு அந்த டீச்சர்கிட்ட சொல்லிடுங்க நீவும் சொல்ல, ஒழுங்கா அந்த டீச்சர் சொல்கிறபடி படித்து நல்லபடியாக வெளியே வரணும். நம்ம பிஸ்னஸை பெருசு பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் தேவைப்படுதுடாங்க. அப்போ நீங்களே படிச்சுக்கலாமல்லன்னு இவன் ஓட்டிகிட்டு இருக்கான். இந்தாங்க பிடிங்கன்னு ஆளுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அவர் போயிட, இப்போ நம்ம ஹீரோவும் கொஞ்சம் சாப்பாட்டை வாங்கிட்டு நேராக அவனோட வீட்டுக்கு வரான். அவன் வீட்டில் வேறு யாருமே இல்லை, அவன் ஒருத்த மட்டும்தான் வாழ்கிறான். அவனுக்கு பேரண்ட்ஸ்லாம் கிடையாது. சாக் கொடுத்த காசை பத்திரமா ஒரு பாக்ஸில் போட்டு பெட்டுக்கடியை தள்ளி விட்டுட்டு காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கான். அதே நேரம் இங்கே ஜாங்கிரவை காட்டினா சிப்ஸை கொறுக்கிட்டு தேட்டரில் படம் பார்க்க எங்கே வந்திருக்கான். டிக்கெட் கொடுக்குற புள்ளைய சைட் அடிச்சுட்டு இருக்கான்.
அவனுக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும். அதே நேரம் இங்க சாவை காட்ட தோ இவனுக்கு கீழே தான் சாவே வேலை செய்யறாரு. சொல்ல போனா இவனுக்கு எல்லாருமே ரவுடிக தான். ஹீரோயின் அப்பா கடன் வாங்கின காசை மொத்தமா நீ தான் வாங்கி தரணும்னு மிரட்ட அவங்க வீட்டுல இறுதி சடங்கு போயிட்டு இருக்கு. அவன் வந்ததும் நான் கண்டிப்பா வாங்கி தந்துடுறேன்னு சொல்ல டெக்கியான் நீ இந்த வேலையை பார்த்துக்கோடான்னு இவன் ஃபேஸ்ல தளம்பு இருக்கு. ஸோ அதை வச்சு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாவை பிடிச்சி அந்த பசங்களை சேர்க்காம வேலை பண்ணோம்னா அதை மட்டும் பண்ணணும். நீயே எனக்கு கீழே தான் வேலை செய்யற ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி காசை கொடுத்து அனுப்பி விட்டாரு. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வர ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டேவே ஃபர்ஸ்ட் பீரியட் கட் அடிச்சாச்சா. ஒழுங்கா கிளாஸ் அட்டன் பண்ணணும், படிச்சு நல்லபடியா ஒரு நல்ல வேலைக்கு போகணும் இல்லையான்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு வராங்க. சாவோட இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு டீச்சர் இவங்க தான். எப்படி உனக்கு அடிபட்டுச்சு? இப்போ உனக்கு படிக்கிற வயசு, கடன் வசூல் பண்றதையோ சண்டை போடுறதையோ நிறுத்தவே மாட்டியா? நான் வேணா சாக்கிட்ட பேசுவான்னு கேட்க இல்ல அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்ல 2 நிமிஷம் கழிச்சுவானே இவங்க கிளாஸ்க்குள்ள போய் நம்மளோட புது செமஸ்டர் அன்னைக்கு ஒரு புது ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்கன்னு ஹீரோவை கூப்பிட்டேன். அவன் எதுவும் பேசாம போகும். டே இன்ட்ரோ பண்ணுங்க, என்னோட பேரு டேங் ஈ ஷென்னு சொன்னா முன்னாடி நம்ம ஹீரோயின் வேற எதுவுமே சொல்லையே. அவன் பாட்டுக்கு போய் கடைசியில உட்காந்துக்க இவங்க இங்கிலீஷ் மேம் போல அவங்க பாட்டுக்கு அவங்களோட பாடத்தை எடுக்க ஆரம்பிச்சிட இவன் ஹீரோயினை தான் கொஞ்சம் குறுக்குறுன்னு பாக்குறான். இப்ப அப்படியே கிளாஸ் முடிஞ்சதும் அவன் பேக்கை தூக்கிட்டு வந்தா 2 பேர் பிடிச்சிட்டு முன்னாடி எந்த ஸ்கூல்ல படிச்சங்க 3rd ஹை ஸ்கூலுங்கிறான். பழைய பிரிட்ஜு கிட்ட சுத்திட்டு இருக்கே அவன் கேட்க அங்கதான் நான் இருக்கிறதேங்கிறான். சரி கியானா உனக்கு தெரியுமான்னு கேட்க தெரியாதுங்கிறான். என்னோட பேரு ஜூன், உனக்கு என்ன தேவைனாலும் என்கிட்ட வா. இவனோட அண்ணனே கியான் கிட்ட தான் வேலை செய்யறான். சரி வா இப்போ நம்ம பால் விளையாடலான்னு கூப்பிட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலான்ட்டு ஹீரோ கிளம்பிட்டா. இவனுக்கு டம்மி பீஸு. இப்போ நம்ம ஹீரோயின் டக்குன்னு பிடிச்சு ஒழுங்கா என் பாட்டி காசு கொடுக்கலன்னா போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவேன்னு சொல்ல அது என்கிட்ட இல்லைங்கிறான். நீயும் கூட்டாளி தானே, மொத்தமா எல்லாரையும் மாட்டி விட்டுருவேன்னு சொல்ல உன் அப்பா கடன் வாங்கியிருக்காரு, கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும் இல்லைங்கிறான். இப்போ நீ கொடுக்கலன்னா ஸ்கூல்ல போய் சொல்லிடுவேன், அப்புறம் உன்னோட ஸ்கூலிங் இதோட முடிஞ்சு போயிடுங்க. அதை முதல் பண்ணிட்டு போகும்போது அது என் பாட்டியோட காசு திருப்பி தரையா இல்லையான்னு கேட்க கரெக்டா ஃப்ரெண்டு பார்த்துட்டா. உன் அப்பா கடனை அடைச்சிட்டாருனா எதுவும் நடக்காது பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட இவெல்லாம் கெட்ட பையனாமாடி இவன்ட்ட பேசாதடின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இந்த புக் ஸ்டோர்ல பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு இருக்கா. புதுசா போஸ்ட் கார்டெலாம் வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். கடைக்காரர் வந்து இவளோட போன மாசத்துக்கான சம்பளத்தை கொடுத்துட்டு இவரோட ஒய்ஃப் ஒரு ஈவெண்ட் நடத்த போறாங்களாமா. நம்மளோட ஃபியூச்சருக்கு நம்மளே லெட்டர் போடலாமாமா. இதுல எல்லாரும் கலந்துக்கணும், வெளியே இதுக்கு டைட்டில் ஒன்று எழுதி போட்டுருங்க. அவளும் எழுதுறா. இது மாதிரி நம்ம ஃபியூச்சருக்கு நம்ம எழுதி போடுற லெட்டரை இவங்க பத்திரமா சேவ் பண்ணி வச்சுப்பாங்களாமா. நமக்கு எப்போ வேணும்னாலும் நம்ம அதை போய் பார்க்கலாமாமா. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோ ஒரு தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணான்ல, அவரு அதே போல வண்டியோட வந்து இந்த கார்ட்போர்ட்லாம் வேஸ்ட் தானே, எனக்கு வேணும் கூடுமான்னு கேட்குறாரு. சரின்னு கொடுத்தவ அப்படியே ரொம்ப முடியலன்னு சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அந்த வண்டிக்குள்ள அதே ஆரஞ்சு கலர் கேட்டும் மெயில் பாக்ஸும் உள்ள இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட 2 பேருக்கும் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இவங்க கிட்ட பழகுறாரு. சொல்ல போனா இப்போ ரவுடி மாதிரி பண்ணிட்டு இருக்க வேலை அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஏதோ கொஞ்சம் காசு சேர்த்திட்டு ஒரு போட்டை வாங்கிட்டு ஒரு நண்டு கடையை போட்டு உட்காந்துக்கலாம், டீசெண்டான வருமானம் கிடைக்கும்டா, வாழ்க்கையை ஓட்டிடலான்னு சொல்றாரு. அப்புறம் அந்த இபோவோட கடனை மறந்துரு, வேற ஆளை பார்த்துக்க சொல்லிட்டாங்க, நமக்கெல்லாம் பெரிய டீல் தான் கொடுப்பாங்கன்னு சொல்ல அந்த கியான் ஆளுகள்லாம் ரொம்ப மோசமானவங்களே, அவங்க டீல் பண்ற மெத்தடே வேற மாதிரில இருக்குன்னு ஃப்ரெண்டே சொல்றான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம ஹீரோயின் வேலை செய்யற கடைக்கு பக்கத்துல மெயில் பாக்ஸ் இருக்கு. கடைக்காரரை பார்த்துட்டு இது எப்படி வந்தது அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கேன். ஹீரோயினை பார்த்ததும் உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லி கொடுக்குறாரு. யாரும் எழுதுனதுன்னு தெரியல, ஃப்ரமே போடாம டூல நம்ம ஹீரோனோட பேரு தான் போட்டிருக்கு. இதை பார்க்கும்போது தான் இந்த மெயில் பாக்ஸ் அந்த தாத்தாவோட வண்டிக்குள்ள இருந்தது இவளுக்கு ஞாபகம் வருது. பட் அவர்கிட்ட சொல்லல. சரி விடு, என் ஒய்ஃபோட ஈவெண்ட்க்கு இந்த மெயில் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், ஃபியூச்சருக்கு லெட்டர் எழுதி போடுறவங்களாம் இதுக்குள்ளேயே போடட்டும்னு அவர் வச்சுக்கிட்டாரா. இங்க இவன் அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சா ரொம்ப ஷாக் ஆகுறா. அப்படி என்ன இருக்குன்னு தெரில. நேராக கிளாஸ்க்கு வந்ததும் ஸ்கூல் ஃபண்டுன்னு எல்லாருக்கிட்டையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கிட்டேயும் வந்து கலெக்ட் பண்ணவன் உன்கிட்ட ஒன்று பேசணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவனை பிடிச்சி இழுத்துட்டு வரா. அந்த குண்டு பையன் ஜூனு ஹீரோனோட ஹோம்ஒர்க்கை பார்க்கணும்னு சொல்லி அவள் பேக்குள்ளே ஏதோ தேடிட்டு இருக்கான். இங்கே வெளியே கூட்டு வந்தவன் என்னை புள்ளி பண்ணணும்னு நினைக்காத, இது மாதிரி திரும்ப எழுதுனா போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருவாங்க, என்ன பேசுகிற எனக்கே புரியலங்கிறான். உன்னை பார்த்து எனக்கு ஒன்றும் பயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போக அவனும் பின்னாடியே வரான். இங்கே கிளாஸில் அந்த குண்டு பையன் ஹீரோயினோட லெட்டரை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம 2 பேருமே ஆழமான கூலியிலிருந்து தான் கஷ்டப்பட்டு ஊர்ந்து வந்திருக்கோம். நம்மளோட நிலைமைய வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. நம்மளை பார்த்து பரிதாபப்படுறதெல்லாம் இங்கே முக்கியமே இல்லை. ஹாய் டேங், காலம் எவ்வளவு கடந்து போனாலும் சரி, நான் எப்பவும் உனக்காக மட்டுமே ஏங்கிக்கிட்டே இருப்பேன்.
நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணதை என்னால் மறக்கவே முடியாதுன்னு சொல்லி அவன் படிக்க ஹீரோயின் வந்துட்டா புடுங்க ட்ரை பண்ணுறாளாம். அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். உன்னை எப்பவுமே மறக்க மாட்டேன் பை ஷென்னு போட்டிருக்கேன். யாரா அந்த ஷென்னு கேட்டா அது நம்ம ஹீரோவோட பேர்ல வந்து ஒரே தான். அதை பிடுங்கி என்னடா இதுன்னு கேட்க, ஏன் ஷென் உனக்கு படிக்க தெரியாதா, இந்த லவ் லெட்டரையே நீ தானே எழுதியிருக்கன்னு கேட்க, அதை பிடுங்கி நம்ம ஹீரோயின் கிழிச்சு போட கரெக்டாக மேம் வந்து இதை பார்த்துட்டாங்க. இங்கே வந்து சேர்ந்து 2 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே இந்த வழியில் போக ஆரம்பிச்சிட்டியான்னு ஹீரோக்கு பயங்கர திட்டு. நான் இதை எழுதவே இல்லை நம்ம சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஏன் உண்மையை சொல்லுன்னு சொன்னா புள்ள மேலே கை வைக்கக்கூடாது, நீ போமான்னு அனுப்பி விட்டுட்டு இதில் உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் தான் இருக்கு, உன் பேர் தான் இங்கே ஷென்னு, இன்னும் நீ இல்லைன்னு சொல்றியா, ஒழுங்கா அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்க. ஏன் கையெழுத்தா இருந்தா அதை நான் தான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறீங்களா, அதை நான் எழுதவே கிடையாது, என்னால் சாரியும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ கிளாஸ் முடிய இந்த குண்டு பையனை பிடிச்சி அந்த லெட்டரை எங்கேருந்து எடுத்தேன்னு கேட்க, அவளோட பேக்ல இருந்து எடுத்தேன், அதில் உன் பேர் தானே போட்டிருக்குன்னு சொல்ல, நான் உன்னை வார்ன் பண்ணுறேன், இதில் நீ இன்வால்வ் ஆயிருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுது அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்க, நீ இவன் மிரட்டிட்டு இருக்க. கரெக்டாக இதை மேம் பார்த்துட்டாங்க. அவனை விடுடான்னு சொல்ல ஹீரோயினோட அப்பாவும் வந்து பார்த்துட்டாங்க. ஸ்டார்டிங் என்னடானா ஹீரோயின் மேலே தான் தப்பு இருக்கு, அவளை டிஸ்மிஸ் பண்ணிடுங்க, ஸ்கூலுக்கே அவள் பேருங்கிற மாதிரி பேசினவரு பாட்டி இறந்து போனதுலேருந்து தான் புள்ள இப்படி மாறி போயிட்டா, அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் அவளை பேசி புரிய வச்சிடுறேன், இனிமேல் இந்த தப்பே நடக்காதுன்னு கேட்க, சார் அவன் மேலேயே எந்த தப்பும் கிடையாது, படிக்கிற பொண்ணு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொல்ல, லெட்டர் எழுதுனது இந்த பையனான்னு கேட்கும்போது அவன் எழுந்தும் நிற்க மாட்டேங்கிறான், பேசவே மாட்டான். ஆமாம் இவனோட பேரு ஷென்னு சொல்ல, இத்தனோடு வயசுல படிப்பு தான்ப்பா முக்கியம், படிப்பில் ஃபோக்கஸ் பண்ண நல்ல இடத்துக்கு போகலான்னு இவர் அட்வைஸ் பண்ண, எனக்கு லெக்சர் எடுக்க நீ யாரு, நான் அந்த லெட்டரை எழுதவே இல்லைன்னு சொல்ல, இப்போ நான் உன்னை திட்டலப்பா, இனிமேல் இப்படி பண்ணாதன்னு தான் சொன்னேன்னு அவர் சொல்ல, பதிலே பேசாம முறைச்சிக்கிட்டு நிற்கிறான். அந்த லெட்டரை பற்றி அப்பா கேட்க, அதை நான் கிழிச்சு போட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு சண்டை ஏதோ வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள வெளியே கூப்பிட்டு போயிட, கிழிச்சு போட்டு தான் சொன்னேன், அந்த லெட்டரை குப்பைத்தொட்டிலேருந்து எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டான் ஹீரோ. 2 கிழிஞ்சாலும் அதை வச்சு படிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோன்னு நம்ம 2 பேருக்கும் மட்டும்தான் புரியும். உன்னோட முடிவே இல்லாத துன்பத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் இன்னொரு படுகுழியை திறந்துட்டேன். நான் நினச்சி கூட பார்க்கல அது இவ்வளோ மோசமாக இருக்கும்னு. ஏன்னா அந்த மாதிரி குழிகளில் தானே டீமன்ஸ்லாம் பதுங்கி இருக்குன்னு அதில் சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோனை அவங்க அப்பா கோவத்தோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர, நம்மளால் என்ன தான் பண்ண முடியும், நிறையா விஷயங்களை நம்மளால் சூஸ் பண்ணவோ மாற்றவோ முடியாது. உன்னோட வேதனைகள்லேருந்து உன்னை காப்பாற்றணுங்கிறது மட்டும்தான் என்னோட நோக்கமே. பட் நானும் உன்னை போல சிக்கிட்டு தானே இருக்கேன். எத்தனை தடவை ஆனாலும் சரி நான் இதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த லெட்டர் 2026 தாத்தா போட்ட லெட்டராக தான் இருக்கும். இங்கே நம்ம ஹீரோனை அவங்க அப்பா பிடிச்சு என்ன ஓடுற, பதில் பேசிட்டு போன்னு சொல்லி ஓடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன எது வரைக்கும் போயிருக்க, அவனை கிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு கேட்க, நான் எதுவுமே பண்ணலங்கிறா. நீ எல்லாம் வெக்கமே இல்லாத ஜென்மம் தானே, உங்க அம்மா மாதிரியே வளர்றப்பாரு, இந்த வயசுலேருந்தே ஆம்பளைக்கு பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டியா, ஒழுக்கமே இல்லாதவன் திட்ட. நான் எதுவுமே பண்ணலங்கிறா, போய் வேற பேசுறேன், எடு பார்ட் டைம் ஜாப்க்கு போயிட்டு வந்த காசை எடு, என்ன அதையும் அவங்ககிட்டயே கொடுத்துட்டு வந்துட்டியான்னு சொல்லிட்டு உள்ளேருந்து புடுங்குறாரு. இது மட்டும்தான் வச்சிருக்கேன், இந்த காசு இல்லைன்னா நாளைக்கு என்னால் சாப்பிடக்கூட முடியாதுன்னு சொல்ல, அப்போ நிறைய காசு வச்சிருப்ப போலியோன்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃபண்டுன்னு சொல்லி கலெக்ட் பண்ணி வச்சால, அந்த காசையும் பிடுங்கிட்டு போறான். இவளால் எதிர்த்து கூட சண்டை போட முடியல. நீ காலேஜுக்கு போகிற கனவையெல்லாம் இத்தோட விட்டுரு, சும்மாலாம் எவனும் படிக்க வைக்க மாட்டான், அதுக்கு பதிலாக நல்ல பணக்காரனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, என்னோட வாழ்க்கையும் நல்லபடியாக மாறிடும். என்ன இருந்தாலும் உனக்குள்ள ஓடுறது ஏன் ரத்தம் தானே, நீ எங்கே போனாலும் உன் பின்னாடியே தான் வருவேன், கூட தோரத்துக்கிட்டே தான் வருவேன்னு சொல்ல, இவளால் ஒன்றுமே பண்ண முடியலை. ஜெயிச்சு உனக்கு நைட் ஸ்நாக்கும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இந்த பக்கம் இந்த லெட்டரை ஜாங் ஹீரோவோட ஃப்ரெண்டு படித்து பார்த்துட்டு, ஸ்கூலில் எவனோ ஒன்று டார்கெட் பண்ணிட்டாங்கடான்னு சொல்ல, நான் அந்த ஸ்கூலுக்கு போய் 2 நாள் தான் ஆச்சு, இப்போ பொண்ணை தவிர வேற யாரையும் நான் மீட் பண்ணது கூட கிடையாதுன்னு சொல்ல, அப்போ கண்டிப்பாக அவளை தாண்டா இருப்பா, அவள் தான் இதை பண்ணியிருப்பான்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்ச அவள்லாம் இல்லை, பட் அவள் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிட்டா. சாவோட சேர்ந்து நான் தான் அவள் வீட்டுக்கு கடன் வசூலிக்க வந்தேன்னு கூட அவள் மிஸ்கிட்ட சொல்லவே இல்லை தெரியுமா. சொன்னான்னா நமக்கு தான் பிரச்சனை, ஒழுங்கா அவள் காசை கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு சேர்த்தி வச்ச காசை எடுக்கிறான். ஃப்ரெண்டு வேணான்னு சொல்ல, நான் காசு சேர்த்துறதே அமைதிக்காக தான், திரும்ப எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நம்மளை கடன் வசூல் பண்ண யூஸ் பண்ணுறாருன்னு டீச்சருக்கு தெரிஞ்சால் அவருக்கு தான் பெரிய பிரச்சனை. ஸோ நான் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன், நீ கதவை சாத்திட்டு போயிடுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இங்கே நம்ம ஹீரோயின் அழுது ஓஞ்சவ லெட்டரை எழுதுறா. இதுதான் ஸ்டார்டிங் சீனில் இவ ஒரு லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணுவாள், அதான் இது. பாட்டி என்னை மன்னிச்சிருங்க,
நானும் உங்கள் கூடயே வரப்போகிறேன். என்னால் இங்கே இனியும் சமாளிக்க முடியாது. நான் எத்தனையோ வழிகளில் வாழ பார்த்துட்டேன். பட் என்னால் சுத்தமாக முடியலைன்னு சொல்லி அந்த லெட்டரை போடுறதுக்கு போகிறா. இன்னொரு பக்கம் ஹீரோ வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான். எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. என் அம்மாவை இனி பார்க்கவே முடியாமல் போயிடுமேன்னு ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி, அம்மா இதை படித்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. என்னோட வீக்னஸையும் நீங்கள் மன்னிச்சிடுங்க. உங்களை கண்டுபிடிக்காமையே நான் போகிறேங்கிறதுக்கும் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இப்போ கூட எனக்கு யார்கிட்ட குட் பை சொல்கிறதுன்னு கூட தெரியலை. ஸோ எனக்கு நானே சொல்லிக்கிறேன்னு சொல்லி, ஒருவேளை என்னோட வாழ்க்கை ரீஸ்டார்ட் ஆச்சுன்னா சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன்னு அந்த லெட்டரை போட்டு பாட்டிக்கிட்ட குட் பை சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்போ ஹீரோ வீட்டை வந்து பார்க்க அலங்கோலமாக இருக்கு. புரிஞ்சுக்கிட்டான், நம்ம ஹீரோயின் அவ்வளோ கோவத்தில் இருக்காளாச்சே. அப்பங்கார இவளோட காசை கொண்டு வந்து கேம்பிளிங் விளாண்டுட்டு இருக்கான். இவளுக்கு இதை பார்த்து எப்படி இருக்கும்? ஸோ அப்படியே அவனை அட்டாக் பண்ண வரேன். கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிட்டான். ஜஸ்ட் மிஸ்ஸு. இன்னையோட நீ இந்த உலகத்தை விட்டே போயிடணும், வா நம்ம 2 பேரும் சேர்ந்தே போயிடலான்னு சொல்லிட்டு இவ குதிக்க அப்பங்காரன் ஓடியே போயிட்டான். நம்ம ஹீரோ அந்த கத்தியை பிடிச்சி தூக்கி போட்டு, இதை மட்டும் பண்ணனா உன்னோட வாழ்க்கையே போயிடும், ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு திட்ட அவ பாட்டுக்கு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டா. எதுக்காக இப்படி பண்றேன்னு இவன் தடுத்து நிறுத்த பார்க்க, என்னை எதுக்காக தடுத்து நிறுத்துறேன், என்னை ஏன் அதை பண்ண விட மாட்டேங்கிறேன், என்னை காப்பாத்துறேன்னு நினைக்கிறியா, சாரி இதுக்காக நான் உனக்கு தேங்க்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போக, அவனுக்காக உன் வாழ்க்கையே முடிச்சுக்க போறியா, அவன் அந்த அளவுக்கு உனக்கு முக்கியமானு கேட்க, அவனும் இல்லாம நானும் இல்லாம போயிட்டேன்னா எல்லாமே கரெக்ட் ஆகிருங்கிறா. இந்த உலகத்துல எல்லாருமே வாழ்ந்துகிட்டு தானே இருக்கீங்க, வாழவே முடியாதுன்னா என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறா. உன் வாழ்க்கையை நீ முடிச்சுக்கோ, ஆனா அவனுக்காக இதை பண்ணாத, நான் எப்படி போனா உனக்கு என்னன்னு கேட்க, உன்னோட பலம் தைரியம் எல்லாமே இந்த முடிவுல மட்டும்தான் எடுப்பியான்னு கேட்க, ஆமாங்கிறா. இதை யூஸ் பண்ணா அவனுக்கு ஒண்ணுமே ஆகாது, ஜஸ்ட் காயம் மட்டும்தான் ஆகும், நீ தான் ஜெயிலுக்கு போவ, இதனால உன் படிப்பு வாழ்க்கை என்ன ஆகுறது, நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்கிறதுக்காக இதை நான் பண்ணல, இதை நீயே புரிஞ்சுப்பேன்னு சொல்ல கரெக்டா போலீஸ் இவங்கள பார்த்துட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா அப்பங்கார போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உட்காந்துட்டு, என் மகளுக்கு புத்தி சரியில்லை, இப்படிதான் எப்பவும் ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு தினம் என்ன சுத்தி சுத்தி விரட்டிக்கிட்டே இருப்பா, சில நேரம் என்னால கோவத்தை அடக்க முடியாம நான் தள்ளி கூட விட்டுருவேன், என்ன பண்றது என்னால அவளை சரி பண்ண கூட முடியாம போயிடுச்சுன்னு போய் சொல்றான். கரெக்டா இதை நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுற அவளால எப்படி தாங்க முடியும், நான் மென்டலா வா சேர்ந்து சாகலான்னு சொல்லிட்டு திரும்ப குதிக்க ஆரம்பிச்சிடேன். ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு இவன், ஹாஸ்பிட்டல் காசு நானே கொடுக்குறேன்ப்பா, என் பொண்ணை எதுவும் பண்ணிடாதப்பா, கேஸ்லாம் போட்டுறதப்பான்னு கெஞ்சிரான். அங்கிருந்து தொல்லி வர நம்ம ஹீரோனை இவன் அப்படியே பிடிச்சிட்டு, எனக்கு இவளால எந்த பிரச்சனையும் கிடையாது, இவ என்னோட கிளாஸ்மேட், 2 பேரும் ஒன்னா தான் படிக்கிறோம், அப்பாவும் மகளுமா நல்லபடியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஜஸ்ட் அவ தூங்கி எழுந்தா போது எல்லாம் சரியாயிடும், அவளுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாதுன்னு சொல்லி ஹீரோ அவளை கூட்டிட்டு போயிட, இங்க அப்பா கிட்ட ஏதோ கேள்வி கேட்கணும்னு பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டாங்க. இவன் இங்க பயங்கரமா துள்றா, இதுல அவனுக்கு காயமே ஆயிடுச்சு. என்னை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சேன்னா உன்னையும் நான் மொத்தமா நிறுத்திடுவேன் நல்லா சொல்ல, நீ எந்த தப்பும் பண்ணாதவன், இதுல இருந்து உன்னை வெளியே கொண்டு வரதான் நான் ட்ரை பண்றேன், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்லன்னு கேட்க, அந்த இப்போ உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு தான் கத்துறா. சாகுறது ரொம்ப ஈஸி, அப்படி பண்றேன்னா நீ பண்ணு, நான் உன்னை தடுத்து நிறுத்த மாட்டேன், ஆனா ஒன்னு யோசிச்சு பாரு, இப்படி சாகிறதுக்காக தான் இவ்வளோ நாள் வாழ்ந்தியா, உனக்கு புரியாது, உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அவன் பாட்டுக்கு ஓட, எனக்கு தெரியும் இப்போ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும், உன்னோட லைஃப் எப்படி இருக்கணும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே வரான். அந்த மெயில் பாக்ஸ் பக்கத்துல தான் அவ கீழே உட்காந்துட்டு இருக்கா, கையில வேற அடிபட்டிருக்கு. வா உன்னை வீட்டு வர விடுறேன்னு கூப்பிட எதுவும் பேசல. ஸோ பக்கத்துலேயே உட்காந்துட்டு, நான் இதில் தலையிடணும்னு விரும்பல, பட் உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கு, ஸ்கூலில் நீ எப்படி இருக்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்ன மாதிரி கிடையாது, நீ காலேஜில் போய் சேர்ந்துக்கிட்டா போதும், இந்த ஊரை விட்டே போயிடலாம், நீ எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, ஏன் இப்போ ஏதாவது பண்ணானான்னு கேட்க, கிளாஸ் ஃபண்ட் மொத்தத்தையும் அவன் எடுத்துக்கிட்டான்னு சொல்கிறா. இந்த காசுக்காக இவ்வளோ பண்ணுறியே அது ஒர்த்தான்னு கேட்க, அது என்னோட காசு இல்லை, அது என்னால் திருப்பி கொடுக்கவும் முடியாது, மேம் கிட்ட போய் நான் எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், என்னோட கிளாஸ்மேட்ஸை எப்படி என்னால் ஃபேஸ் பண்ண முடியும்னு கேட்க, அந்த காசை நான் தரேன், அப்படியே உனக்கு வேணான்னு நினச்சேன்னா நான் தான் ஸ்கூல் ஃபண்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிடு, மேம் கிட்ட நான் பேசிக்கிறேங்கிறான். இவளுக்கு பதிலே இல்லை. வா போகலாம், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்லங்க. எழுந்து போக அவனு பின்னாடியே வரான். வீட்டில் விட்டுட்டு கதவை சாத்தும் போது பார்த்தா கீழே சிகரெட் துண்டெல்லாம் கிடக்கு. இவங்க அப்பா ஸ்மோக் பண்ண மாட்டாராமா. அப்போ கியானோட ஆளுக்கு தான் கடன் வசூல் பண்ண வந்திருப்பாங்க. இங்க இருக்கிறது உனக்கு ஆபத்து, வா போலான்னு கூப்பிட, எனக்கு அவங்கள பார்த்தெல்லாம் பயம் கிடையாதுங்கிறா. வந்து பார்த்துட்டு போனது கியானோட ஆளுக. இங்க இருக்கிறது உனக்கு ஆபத்துன்னு சொல்லி அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா வழியில போவோட ஆளுக பார்த்துட்டானுங்க. ஏய் நீ இபோவோட மகதான்னு துரத்த ஆரம்பிச்சுட. கொஞ்சம் தூரம் ஓடி போய் இவள ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு
அவன் மட்டும் தனியா போறா, 2 பேர் பின்னாடி துரத்திட்டு தான் வரானுங்க. இவ பாவ ரொம்ப பயந்து போயிருக்க. கவரை எடுத்ததும் ரொம்பவே பயந்துட்டான். பட் வந்தது ஹீரோ தான். தலையில காயம் ஆயிருச்சு. ஒத்தால 2 பேரை சமாளிச்சிருக்கான்ல. இது பெரிய காயம் இல்ல, சின்னதான், சீக்கிரம் சரியாயிடும்னு சொல்லி அவளை அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அவனோட காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு உங்க அப்பா கடனை அடைக்கிற வரைக்கும் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவ கையில அடிபட்டிருக்கிறத பார்த்து என்ன தினமும் அப்பா அடிப்பானான்னு கேக்குறா. ஏன் பக்கத்து வீட்டுல இருந்து யாரும் வந்து தடுக்க மாட்டாங்களான்னு கேட்க, அப்பா தன் மக ஒழுங்கா வளரணுங்கிறதுக்காக இப்படி பண்ணும்போது வேற யார் வந்து தடுக்க போறா? நாங்க வேற ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கோம். இங்க எங்களுக்கு ரிலேட்டிவ் ஃப்ரெண்டுன்னு யாருமே கிடையாது. ஓ, போலீஸ் கிட்ட போலான்னு சொல்றியா? அதான் இன்னைக்கு நடந்தது நீ ஏன் பார்த்தல. நான் ஒரு பைத்தியம்னு எனக்கு பேரு தான் வைப்பாங்க. எனக்குன்னு இருந்த ஒரே ஹோப்னா எப்படியாவது காலேஜ்ல சீட் கிடைச்சு இந்த ஊரை விட்டே போயிடுவேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நடந்ததால அதுவும் போயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸ்கூல் ஃபண்ட் பத்தியும் அந்த லவ் லெட்டர் பத்தியும் நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, இது எல்லாமே என்னோட பிரச்சனை. இந்த மாதிரி திரும்ப ஸ்டூபிடா எல்லாம் நடந்துக்க மாட்டேன், நீ கவலைப்படாத, நான் கிளம்புறேன்னு சொல்ல, இல்ல இன்னைக்கு நைட் நீ இங்க தங்குறது தான் உனக்கு சேஃப், நான் வெளியே தங்கிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி நேரா கடைக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸும் டவலு ஷாம்பூ சோப்புன்னு சொல்லி நிறைய வாங்குறான். இந்த பக்கம் அப்பங்காரன் வீட்டில் சிகரெட் தூண்டை பார்த்துட்டு யாரா அது அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டான். இங்கே நம்ம ஹீரோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஹீரோனுக்கு கொடுத்துட்டு, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, இதோ பாத்ரூம் அங்கே இருக்கு, நீ ஃப்ரெஷ்அப் ஆயிக்கோ, லைட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங் பிளிங்க் ஆகும், அப்புறம் சரியாயிரும், இதோ இந்த பெட்ஷீட் கூட நல்லா க்ளீனாக தான் இருக்கு, நல்லா தூங்குன்னு சொல்ல, இல்லை நான் போகணுங்கிறா. எங்கே போகிறேன்? உங்கள் அப்பா வீட்டுக்கு வந்திருப்பான், போனால் உனக்கு தான் டேஞ்சர், அப்போ நீ எங்கே தங்குவ? இந்த காயோன்னு கேட்க, என்னை பற்றி கவலைப்படாத, இந்த காயத்துக்கு ஆல்ரெடி மருந்து போட்டாச்சல, நீ போய் சீக்கிரமாக தூங்குன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். இப்போ அவன் வந்தது ஜாங் கிட்ட தான். அவன் எப்பவும் போல தேட்டரில் வேலை செய்கிற பொண்ணை சைட் அடிச்சிட்டு இருக்கேன், எங்கே என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை கலாய்க்கிறான். பட் இவன் ஃபேஸ் பண்ண எந்த விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்லவே இல்லை. இந்தாந்தா இதை பிடி, நான் போய் ஒன்று வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட, இங்கே உள்ள படம் பார்க்குறவங்க வேற டேப்பை போட்டு விடுமான்னு சொல்லி கூப்பிடவும் அவள் கால் கொஞ்சம் தாங்கி தாங்கி தான் நடப்பா. ஸோ அப்படி மாற்ற போக இங்கே நம்ம ஜாங்க்ரூ ஃபுட்டு வாங்க வந்திருக்கான் இல்லையா, அப்போ அந்த இடத்துக்கு அந்த தழும்பு மூஞ்சி ஆளுக வந்துட்டானுங்க. இவனும் பெருசாக கண்டுக்காம உட்காருங்கன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஃபுட்டை வாங்கிக்கிட்டு போக, டேய் எப்படா உனக்கு அந்த சுசியை பிடிச்சிருக்கு, அதுவும் தாங்கி தாங்கி எப்படி நடப்பான்னு சொல்லி ரொம்ப அவளை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. கடைசியில் நாளைக்கே நான் அவள் கடைக்கு வரேன், அவளோட நல்லா ஃபன் சாட் பண்ணலாங்கிற மாதிரி பேசவும் அவ்வளோதான், பையன் கொதிச்சிட்டான். ஒத்தாளா இத்தனை பேர் எதுக்குறங்கிறதெல்லாம் அவன் நினைக்கவே இல்லை. பேசினவன் காலை உடைக்கணுங்கிறது மட்டும்தான் எய்மை, எத்தனை அடி வாங்கினாலும். பட் அவனுக்கு இத்தனை பேரெல்லாம் பிடிச்சிட்டானுங்க. இந்த பக்கம் சுசி வந்து உட்கார, ஹீரோ தான் அந்த சிப்ஸ் பாக்கெட் வச்சிருப்பான் போல, பட் ஜாங்க்ரூ தான் இதோட சுத்திட்டு இருப்பான்னு இவளுக்கு தெரியும். ஸோ அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கேன். இங்க ஹீரோக்கும் தூக்கம் இல்லை, பாவம் அந்த பக்கம் அடி வாங்கிட்டு அவன் மூஞ்ச கழுவிட்டு இருக்கான். இருந்தாலும் லவ்வருக்காக அடி வாங்கினதுல அவனுக்கு ஹாப்பி தான். எங்க நம்ம ஹீரோனுக்கும் சுத்தமா தூக்கமே இல்லை, விடிஞ்சே போயிடுச்சு. அப்போ கூட அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கா, சாப்பிடல குளிக்கல எதுவுமே பண்ணல. அப்படியே கட் பண்ணி இப்போ ப்ரெசன்ட்ல காட்டுறாங்க 2026ல. வாட்ச்மேனோட நியான் அந்த லெட்டரை எடுத்தால, ஐயோ இது சூசைட் லெட்டர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கவர் எல்லாம் கிழிச்சு போட, எப்படி இந்த லெட்டர் டக்குன்னு வந்துச்சு, ஒருவேளை இந்த லெட்டருக்காக தான் என்னோட அப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரோன்னு சொல்லி யோசிக்க, அப்போ அந்த லெட்டர்ல நம்ம ஹீரோயின் மெய் 1 மென்ஷன் பண்ணிருப்பா. இந்த இடம் எங்க இருக்கு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறான். அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்காத, அந்த மெயில் பாக்ஸே ஏதோ சபிக்கப்பட்டது போல இருக்கு, தேவையில்லாம உனக்கும் பிரச்சனை தான் வரும்னு சொல்ல, இவ பயப்படலாம் இல்லை, கரெக்டா போலீஸ் கால் பண்ணி உங்க அப்பாவோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொஞ்சம் வேணும்னு கேக்குறாங்க. சரின்னு கிளம்புனா, இந்த விஷயத்த வெளியெல்லாம் சொல்லிடாதுமான்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிட்டு வரவும், சரி நீங்க சொல்றபடி நான் சொல்ல மாட்டேன், என் அப்பாவை எங்காவது பாத்தீங்கன்னா நீங்க என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி நம்பர் ஷேர் பண்ணிட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர அப்பாவோட ஐடியா கேக்குறாங்க. ஐயோ அது இல்லைங்களே, எனக்கு நம்பரும் ஞாபகம் இல்லையேன்னு சொல்ல, பரவாயில்லமா உன்னோடது கூட அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு நியானோட ஐடியா வாங்கி, அம்மாவோட பேரு சென் கிங் ஃபெங்கா, அப்பாவோட பேரு யூசியாங்கான்னு கேட்க, ஆமா ஆமாங்கிறா. உண்மையாவே இது உன்னோட தானேன்னு கேட்கும்போது, ஆமா என்னோட ப்ரூஃப் தான்ங்கிறா. உங்க அப்பா இன்னைக்கு தான் தொலைஞ்சு போனாரான்னு கேட்க, ஆமா நேற்று நைட்ல இருந்து இன்னைக்கு காலையிலக்குள்ள, எந்த டைமிங்னு தெரியாதுங்கிறா. இங்க பாருமா, பொய்யால கேஸ் கொடுத்தா கேஸ் போட்டுருவோம் மேலங்க, நான் எதுக்கு சார் பொய் சொல்ல போறேன், நிஜமாவே அப்பாவை காணோம், நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கூட பார்த்தோம்ல, அவர் இங்க தானே வந்திருக்காருன்னு சொல்ல, இங்க இத பாரு, உன் அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிலேயே இறந்து போயிட்டாரு சார், இது என் அப்பாவே கிடையாது, சின்ன வயசுல இருந்து நான் அவரோடவே வளர்ந்துருக்கேன், அவர் எப்படி இருப்பாருன்னு கூட எனக்கு தெரியாதா, நேத்து வரைக்கும் அவர் என் கூட தான் இருந்தாரு, இப்ப திடீர்னு 20 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டாருன்னு சொன்னா அது எப்படி ஏத்துக்க முடியும்னு சொல்ல, அப்போ அவர் உன் கூட தான் இருந்தாருங்கிறதுக்கான ப்ரூஃபை கொண்டு வா, அவர் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஐடியா எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க.
எவ்வளோ வீட்டுக்கு வந்து எல்லா பக்கமும் தேடி பார்க்குறா, ஐடி எல்லாம் கிடைக்கல. ஒரு பாக்ஸ் தான் கிடைக்குது. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பிளேஸ்க்கு போன ட்ரெயின் டிக்கெட் மட்டும் அதிகமாக இருக்கு. கூடவே ஒரு போஸ்ட் கார்டும் இருக்கு. உடனே இவளுக்கு கிடைச்ச அந்த லெட்டரை வச்சு பார்க்க ரெண்டுத்துலேயுமே ஹாய் டேங்க்னு தான் போட்டிருக்கு. நம்ம ஹீரோயின் தான் இந்த 2 லெட்டரையுமே எழுதுனது. ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. இது டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததால தான் சூஸ் பண்ணேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டினியூ பண்ணலாமான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.